உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு டேஸ்ட்டான காளான் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு தான் சொல்ல போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். இதை நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் பாப்பி சீடுனா கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள். ஈவன் உங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூளாக இருந்தாலுமே நீங்கள் அந்த பவுடரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த மல்லியோட வாசனை ரொம்ப இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடவே கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுப்போம். ஒரு பெரிய சைஸு பட்டை போட்டுக்கலாம். உடச்சி நான் விட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ அரைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. வதக்கிறப்பவும் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபடும், அந்த பச்சை வாடையும் போகும். அதனால் ஒரு 5 பட்டை மிளகா போட்டிருக்கேன். பட்டை மிளகான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுப்போம், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். அது கூடவே நான் ஒரு 5 வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வெட்டி போட்டிருக்கேன், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. அதையும் எண்ணெயில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துப்போம். ஒரு கைப்பொடி அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் மசாலா அரைச்சி எடுக்கிறப்ப. இது நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் மசாலாவில். இது கூடவே நான் கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கேஷ்யூ இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லாயிருக்கும், கேஷ்யூவும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல மனம் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், போதும், ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா காற்றுல காய விட்டுப்போம். அப்போ சூடாக அரைச்சா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு. அதனால தான் எடுத்து ஃபேனில் ஆற விட்டு வச்சுப்போம். அந்த சமயத்தில் நம்ம தேவையான வெங்காயம், அந்த தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். வாங்க, வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் இது சின்ன வெங்காயன்றதுனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுப்போம். அது போதும் நமக்கு. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மீன்வாயிலில் போய் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ, கடலை எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுப்போம். கொஞ்சம் பட்டை லவங்கம் கூட சேர்த்து போட்டுப்போம். அது கூட ஒரு ஏலக்காய் கூட சேர்த்து போட்டுப்போம். நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுருவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிப்போம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும். உப்பு போட்டுப்போம், குழம்புக்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி மசாலாவில் நம்ம போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்போம். பத்தலைனா கூட இடையில போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இது கூடவே தக்காளி சேர்த்துப்போம். நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி.
சாரி ஒரு தக்காளின்னு சொல்லிவிட்டு 2 தக்காளி வெட்டிக்கோங்க. ஏன்னா சின்ன தக்காளியாக இருந்தனால நான் 1 மோர் தக்காளி கூட இப்போ எடுத்து வெட்டி போட்டுக்கிட்டேன். பெரிய தக்காளினா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். அதனால் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம காளான் போட்டுப்போம். இப்போ தக்காளி நல்லா இதாகிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை அப்படியே போட்டுப்போம். நான் சின்ன காளான்றதுனால அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நல்லா வதங்கி வரப்போ இன்னும் ரொம்ப சின்னதாக ஆயிரும். அப்புறம் காளான் எங்கன்னு தேடுற அளவுக்கு ஆயிரும். அதனால தான் நல்லா வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம். அது கூடவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரே ஒரு கரண்டி. குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அந்த குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு 2 பேருன்றதுனால நாங்கள் கம்மியாக தான் போடுறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். அந்த தண்ணியில் கொஞ்சம் வேகிற மாதிரி அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த மசாலா இப்போ போட்டதுக்கான அந்த வாடை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும். மிளகாத்தூளோட பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். குழம்பு பேஸ்ட்டை. இந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து முட்டைக்கறி, அப்புறம் வந்து வெங்காய தொக்கு, அதுக்கு எல்லாமே பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மசாலா வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் இப்போ கேஷ்யூ சேர்த்துருக்கோம். அது நீங்கள் கேஷ்யூ இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இது கொதிக்க வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ நல்லா பச்சை வாடை போயிடும். இப்போ நல்லா பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரியே வச்சுப்போம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து முடித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம். நம்ம காளான் குழம்பு ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணுவோம் 10 நிமிஷம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே சைட்லலாம் எண்ணெய் விட்டுருச்சு. இது வந்து இதுதான் கரெக்டான டைம் இறக்குறதுக்கு. இது வந்து நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.